வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? எஸ் என்னோட வாய்ஸ் கேட்கல எல்லாருக்கும்? எஸ் குட் ஈவினிங் டு ஆல். ஸோ என்னோட நேம் பார்த்தீங்கன்னா மணிகண்டன். ஸோ நான் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல கொடாம்பட்டிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து ஸோ 12th படித்து முடிச்சுட்டு ஸோ எல்லாரும் சொல்லுவாங்கல்ல படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தான் போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க. ஸோ லாக்டவுனில் வேலைக்கு போனேன். ஒரு 12,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். பட் எனக்குன்னு ஒரு 10 பைசா கூட பார்த்தீங்கன்னா சேவிங்ஸே கிடையாது. ஏன்னா சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாமே செலவுக்கே சரியாக போச்சு. ஸோ ஒரு இப்படி சொல்றது தெரியல. பட் எனக்கு ஒரு வாய்ப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸில் என்னோட ஜெனி மேம் ஸோ அந்த வாய்ப்பை எனக்கு பொங்கலுக்கு ஒரு 8 months முன்னாடி சொன்னாங்க. பட் நெட்வொர்க் தான் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். எனக்கு நெட்வொர்க் தான் தெரிஞ்ச ஒரே விஷயம்னா சிம் கார்டு. ஏன்னா சிம் கார்டுக்கு மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுவோம்ல. ஸோ அதான் நெட்டு. ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கை பற்றி ஒரு தெரியாத ஒரு இண்டஸ்ட்ரியில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸோ ஹோப்ஃபுல்லே இல்லை. ஸோ நிறைய தடவை பிளாக்லாம் பண்ணி ஸோ அதை தாண்டி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய கேள்விஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்காண்டி என்னோட ஜெனி மேம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் எடுக்கும் போது எல்லாரும் கையில் காசு வச்சுருக்கேன் எடுத்துக்கான்னு தெரியல. பட் என்கிட்ட இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 10 பைசா கூட காசு இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட 8 பேர் நான் போய் ஆதிரன்ட்ட கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட பேமெண்ட் இல்லைண்ணே நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஒரு 25 பேர்கிட்ட கடை வாங்கினேன். நமக்கு அவ்வளோ பெரிய அவங்க ஏஜ்லாம் கிடையாதுல்ல. ஸோ அவ்வளோ பெரிய பழக்கம்லாம் கிடையாது. ஒரு 6 பேர்கிட்ட ஒரு 14,000 ரூபா ஓகே 14,600 நினைக்கிறேன். எஸ் ஒரு 14,600 கடை வாங்கி 4 ஐடி போட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் 1 lakh நியர்பை இன்கம் பண்ணிட்டேன். சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதே ஈவெண்ட்ல இந்த ஸ்டேஜ்ல இருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு லட்சியமா இருக்கேன். ஸோ இதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட இடிஸ். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு என்னோட ஆரியனே. ஸோ அதை தாண்டி இடிஸ். ஸோ எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் தம்பி நான் சொல்ற செய்யானாங்க. பட் ஒரு ட்ரீம் லிஸ்ட் தான் ஓட்ட சொன்னாங்க. அந்த ட்ரீம் லிஸ்ட் கூட எனக்கு ஓட்டத்துக்கு சங்கடம். என்னன்னா நம்ம ஒர்க் பண்ணதானே இன்கம். இதை ஒட்டுறதுனாலே நமக்கு இன்கம் வரும் போது ஒரு அலட்சியம். ஸோ இவங்க சொல்றதுனால என்ன இன்கம் வரும் போது பட் ஒரு 10 ரூபா கலர் ஜெராக்ஸ் எடுத்து ஓட்டினேன். அந்த வீக் என்னோட இன்கம் 10,000க்கு மேல. ஸோ ஒரே விஷயம் ஸோ நெட்வொர்க்கை ஃபர்ஸ்ட் ஆக்சஸை நெட்வொர்க்கை நெட்வொர்க்கை எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களாம் ஒரு கொடுத்து வச்ச ஒரு பீப்புள். ஏன் அப்படின்னா நிறைய நெட்வொர்க் அடிபட்டு இந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துருக்காங்க. பட் இந்த பிஸ்னஸை நம்ம எடுத்துட்டோம். ஸோ சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வழி பண்ணுங்க. சம்பாதிக்கிறது ஒரே வழி. அப்படியே என்ன சொன்னாலும் சரி இல்லை இருக்கு அதனால செஞ்சுருங்க. அது தப்போ ரைட்டோ பிடிக்குதோ பிடிக்கலையோ மனசுக்கு ஏற்றுக்குதோ ஸோ தயவு செஞ்சு செஞ்சுருங்க. ஸோ எல்லாருமே ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.